அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கணித ஜோதிடம் சொல்லப்படுகிறது. வார்த்தை அடிப்படையில் காரி என்ற வார்த்தைக்கு 2 எழுத்து, 8 4 12. அதோடைய விதி என்கிறது 3. காரியுடைய விதி என்கிறது 3. காரி கரிய என்ற அர்த்தமாகிறது. காரி என்றால் கரிய. கதன் கதன் 3 எழுத்து, 1 7 6 இதெல்லாம் கூட்டாக்கா 14. அதோடைய விதி என்கிறது 5. கதன் கதன் என்றால் சினம். சினம் என்றால் கோபம். கதன் அதோடைய விதி என்கிறது 5. கதன் என்றால் சினத்தை குறிக்கிறது. சினம் கோபத்தையும் குறிக்கிறது. கதன் அதோடைய விதி என்கிறது 5. பேரி பேரிக்கு 2 எழுத்து, 6 4 இல்லை கூட்டாக்கா 10. அதோடைய விதி என்கிறது 1. பேரி என்றால் தேன். பேரி என்றால் தேனை குறிக்கிறது. தேனை குறிக்கிறது வேர். வேர் என்றால் தேன் குறிக்கிறது. மல்லல் மல்லலுக்கு 4 எழுத்து, 1 1 4 1 இல்லை கூட்டாக்கா 7. அதோடைய விதி என்கிறது 7. மல்லல் மல்லல் என்றால் வலிமை. மல்லல் வலிமை. வலிமைனா உயர்ந்ததாகவும் இருக்கும், தாழ்ந்ததாகவும் இருக்கும். ஆகமொத்த வலிமை. மல்லல் என்றால் வலிமையை குறிக்கிறது. உயர்ந்தது தான் குறிக்கிறது, நல்லதை குறிக்கும், அது பெற்றுத்தரும் என்று அர்த்தமாகிறது. மல்லல் வலிமை. மல்லல் என்றால் அதோடைய 7வது எண்கணிதத்தை அதை குறிக்கிறது. ஊர்ந்தான் ஊர்ந்தானுக்கு 5 எழுத்து, 1 9 5 5 6 இதெல்லாம் கூட்டினாக்க 26. அதோடைய விதி என்கிறது 8. ஊர்ந்தான் ஊர்ந்தான் என்றால் தழுவியவன் என்ற அர்த்தமாகிறது. ஊர்ந்தான் 8வது எண்கணிதத்தை ஆயுள் சாணத்தில் வருகிறது. 8வது எண்கணிதம் தழுவியவன். ஊர்ந்தான் ஊர்ந்தான் என்றால் தழுவியவன் என்ற அர்த்தமாகிறது. மழவிடை 1 6 6 9 எல்லாம் கூட்டினாக்க 22. அதோடைய விதி என்கிறது 4. மழவிடை இளமையான எருது. மழவிடை இளமையான எருது குறிக்கிறது. கோதையருக்கு 4 எழுத்து, 6 2 2 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதோடைய விதி என்கிறது 1. கோதையர் கோதையர் என்றால் பெண்கள். கோதையர் பெண்களை குறிக்கிறது. அது 1வது ஸ்தானத்தில் வருகிறது. கோதையர் 1ஆம் இடத்தை உயிர் ஸ்தானத்தில் வருகிறது. 1ஆம் இடம் உயிர், அழகு, அந்தஸ்து. அந்த இடத்தில் கோதையர் 1ஆம் இடம் உயிரை குறிக்கிறது. பெண்கள். கோதை என்றால் பெண்களை குறிக்கிறது. அடுத்ததாக தண்டா 3 எழுத்து வருகிறது. தண்டாவுக்கு 7 3 3 13 அதெல்லாம் கூட்டாக்க 4. தண்டா தவறுதல் இல்லாத. தண்டா என்ற தவறுதல் இல்லாத. தண்டா அதனுடைய விதி என்கிறது 4. தவறுதல் இல்லாத என்ற எண்ணெய் ஸ்தானத்தை குறிப்பிடுகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம், 4ஆம் இடம் மாதுர்ஸ்தானம் என்ற இடத்தை தவறுதல் இல்லாத என்ற இடத்தை குறிக்கிறது. தண்டா என்ற வார்த்தை 4வது எண்கணிதத்தை குறிக்கின்றது. அது தவறுதல் இல்லாத. குடமுதலுக்கு எண்கிறத 3 5 3 7 1
இலா கூட்டினாக்கா 19, அதோடைய விதி என்கிறது 1. குடமுதல். குடமுதலுக்கு வந்து விதி என்கிறது 1. குடமுதல் என்றால் மேற்கு திசை குறிக்கிறது. குடமுதல் மேற்கு திசை குறிக்கிறது. செந்நிலை. செந்நிலைக்கு வந்து 4 எழுத்து 6, 5, 9, 8. இலா கூட்டாக 28, அதை விதி என்கிறது 1. செந்நிலை என்றால் சமநிலை குறிக்கிறது. செந்நிலை என்ற சமநிலையை குறிக்கிறது. மண்டிலம். மண்டிலத்துக்கு வந்து 5 எழுத்து 1, 3, 6, 4, 7. இலா கூட்டாக 21, அதனை விதி என்கிறது 3. மண்டிலம். வட்டம். மண்டிலம் என்றால் வட்டத்தை குறிக்கிறது. மண்டிலம் வட்டம் 3வது எண்ணிலத்தை வருகிறது. கற்கடகம். கற்கடகங்கிறது அதை ராசிகளை குறிக்கும். கற்கடகத்து வந்து 6 எழுத்து 1, 5, 1, 5, 1, 7. இலா கூட்டாக 20, அதோடைய விதி என்கிறது 2. கற்கடகம். அதோடைய விதி என்கிறது 2. கற்கடகத்துக்கு வந்து விதி எண் 2ஐ குறிக்கிறது. கற்கடகம். ராசியில் கடகம். ராசியில் கற்கடகம் வருகிறது. கற்கடகம் என்றால் நண்டு. கற்கடகம் என்றால் நண்டு. குறுந்து 4 எழுத்து. குறுந்து 4 எழுத்து 3, 5, 5, 9. இலா கூட்டாக 22, அதோடைய விதி என்கிறது 4. குறுந்து. குருந்த மரம் என்ற அர்த்தமாகிறது. குறுந்து என்றால் குருந்த மரம். குருந்த மரத்தை குறிக்கிறது. குருந்து என்றால் குருந்த மரம். அது 4வது எண்ணிலத்தில் வருகிறது. மந்தம். மந்தத்துக்கு வந்து 4 எழுத்து 1, 5, 7, 7. இலா கூட்டாக 20, அதோடைய விதி என்கிறது 2. மந்தம். மந்தசுரம் என்ற அர்த்தமாகிறது. மந்தம் என்றால் மந்தசுரத்தை குறிக்கிறது. மந்தசுரம். மந்தம் மந்தசுரம் என்ற அர்த்தமாகிறது. வலியா 3 எழுத்து. வலியாவுக்கு வந்து 3 எழுத்து 5, 5, 5, 9. இதெல்லாம் கூட்டினாக்கா 19, அது விதி என்கிறது 1. வலியா. வலியா என்ற வலிவாம். வலிவாம் சுரம் என்று அர்த்தமாகிறது. வலியா வலிவாம் சுரம் என்ற அர்த்தமாகிறது. பாம்பு. பாம்புக்கு வந்து 3 எழுத்து 7, 7, 2. இதெல்லாம் கூட்டினாக்கா 16, அதோடைய விதி என்கிறது 7. பாம்பு. அதோடைய விதி என்கிறது 7. அப்போ பாம்பு என்றால் வாசுகி எனும் பாம்பு. வாசுகிங்கிறது பாம்பு. பாம்பு வாசுகி எனும் பாம்பு. அறுவை 1, 1, 9. இலா கூட்டாக 11, அது விதி என்கிறது 2. அறுவை. அறுவைக்கு ஆடை என்று அர்த்தமாகிறது. அறுவை என்றால் ஆடை. கலை 2 எழுத்து. கலைக்கு வந்து 2 எழுத்து 1, 8. இலா கூட்டாக 9. கலை. அப்போ கலை என்றால் உடைகளை குறிக்கிறது. உடை நாகரிகமான உடைன்னு பேர். கலை என்றால் உடை. கலை இழந்தது, அநாகரிகமற்றவை, நாகரிகம் இல்லாதவை. கலை உடை நல்ல நாகரிகமானது தான் குறிக்கிறது. கலை 9வது எண்ணிலத்தில் வருகிறது. கலை என்றால் உடை. தையல் 3 எழுத்து 8, 8. இது தையலுக்கு வந்து 2, 2, 1. இலா கூட்டாக்கா 5. தையல் என்றால் பெண்ணை குறிக்கிறது. தையல் அப்படின்னா பெண்ணை குறிக்கிறது. தையலுக்கு வந்து விதியின் 5ஐ குறிக்கிறது. தீங்குழல். தீங்குழலுக்கு வந்து மொத்தம் 5 எழுத்து வருகிறது. 6, 8, 3, 6, 1. இலா கூட்டாக 24, அதை விதி என்கிறது 6. தீங்குழல். அப்போ தீங்குழலுக்கு வந்து இனிய புல்லாங்குழல். தீங்குழல் இனிய புல்லாங்குழலை குறிக்கிறது. தீங்குழல் 6வது எண்ணிலத்தில் வருகிறது. தீங்குழல் இனிய புல்லாங்குழலை குறிக்கிறது. கதிர் 3 எழுத்து 1, 8, 9. எல்லாம் கூட்டினாக 18, அது விதிங்கிறது 9. கதிர் என்ற சூரியன். இதை வார்த்தை அடிப்படை நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். தமிழ் ஜோதிடம்.
நான் அறியல மாட்டோம் திருஞான சம்பந்த ஜோதிடர் என்கிறத வள்ளுவர். நன்றி, வணக்கம்.